பாவங்க புள்ள வேற ஆத்து புத்து போச்சு, வெய்ய ஒன்றும் தாங்க முடியல. மணி 10:30. ஏதோ சிக்கன் ரைஸ் கேட்டாங்களாம் பொண்ணு, அதனால வாங்குறதுக்கு அலைஞ்சிட்டு. ஒரு நேரத்தில் மாமியார் வீட்டுனா பயம். ஏன்னா என் ஒய்ஃபும் நான் லவ் மேரேஜ் தானே பண்ணேன், இழுத்துட்டு பண்ணப்போ. அப்போ அவங்க கேஸ் எல்லாம் கொடுத்து ரொம்பவே பண்ணி செக் பண்ணேன். உங்களுக்கு உள்ள அனுப்பி தோடம் தான் ரொம்ப 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 மோசமாக கிடக்குது. ஒருத்தவங்க வேற நம்மள சேனலில் பார்த்துட்டு கேட்டார். நான் அதிகமாக பேசல, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மண்டே பைத்து முடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப வெளியிலலாம் க்ளீன் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பக்கத்தில் காடுங்கிறதுனால பாம்பு தேல் அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஊருக்கு பாப்பா வேற வர்ற வழியில் அழுவிட்டே தான் வந்து அவ்வளோ தூக்கம் வந்துருச்சாட்டுக்கு. அங்கே வந்து வரும்போது பேக்கப்புக்கு வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு. அதான் இப்போ போயிட்டு எங்கள் அம்மாயை பார்த்துட்டு இந்த மாங்காவெல்லாம் கொடுத்துட்டு சந்தைக்கு வந்து போகணுமா என்னமா தெரில, போய் அவங்கள்ட்ட கேட்கணும். மறந்துட்டா, எங்கேயோ போயிட்டு வராங்க, இப்போ தான் வராங்க. வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம். சரிம்மா. எங்கள் அம்மா ஏன் அந்த செல்லை ஆன் பண்ணவே இல்லைங்க. அது மேலெல்லாம் தூசி படிஞ்சு குப்பையில் கிடக்கிற மாதிரி கிடக்குது. செல்லு எதுக்கு தேவையில்லைங்கிற முடிவில் இருந்திருப்பாங்க போல இருக்கு. நாங்கள் சந்தைக்கு போகிறோம். இவங்கள்ட்ட இன்னும் வீட்டில் சுத்தமாக காய் எதுவும் இல்லை. நான் போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்லேயும் சந்தைக்கு போகல. ஏன்னா நம்ம தான் அடிக்கடி சிக்கன் எடுக்கிறது கீரை அப்படின்னு ஓடிட்டு இருக்கோமா, போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். நானும் அப்புறம் எங்களுக்கு தங்கும்போது எங்களுக்கு தேவைப்படும். சிவாக்குள்ள இங்கே அப்படி சந்தைக்கு போகிறேங்க. இந்த வாட்டி சுற்றி போகிறோம். எங்கள் ஊர் மொட்டைக்காய் வழியாக போயிட்டுருக்குமா. அப்போ வந்து கொக்கும் மயிலும் எல்லாம் ஒன்றா மேயுது. அதுவும் எப்படின்னா கோழி மேயில நம்ம ஊரில் அது மாதிரி மேயுதுங்க பாருங்களா. நிறைய இருக்குது. ஜூம் பண்ணால் உடையும் நம்ம செல்லு. பாருங்கள் கொச்சை கொச்சை நிற்கிது. அது கூட கொக்கு நாரை எல்லாமே நிற்கிது. கிளம்பிட்டோம். நல்லா செம்ம காத்தோட்டமாக இருக்குது இந்த ஈவினிங் டைமில் அந்த ஏரியா. சந்தை சுற்றி வாங்குறோம். ஒன்றும் வாங்குறது மைண்டு வரலங்க. கர்நாடகா மாதிரி தான் உள்ளே புந்து டப்புன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே ஒன்றும் அவ்வளோக்கு போனலை. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சு சந்தை கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஏதாவது மாம்பழம் அது மாதிரி வாங்கிட்டு வரேன்னா பை நிறையா பண்ணை வாங்கி போட்டு வரேன். 50 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்க மாட்டாங்களா, 50 ரூபாய்க்கு பண்ணு வாங்கி சாப்பிடுவாங்களாம். பாவங்க புள்ள வேற ஆத்து புத்து போச்சு, வெய்ய ஒன்றும் தாங்க முடியல. சந்தைக்கெல்லாம் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே ஒருத்தவங்க வேறு நம்மளை சேனலில் பார்த்துட்டு கேட்டார். நான் அதிகமாக பேசல, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மண்டே பைத்து முடிச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தனால அப்புறம் ஒடியாந்துட்டேன். பாருங்கள் அந்த வீடு என்ன ஸ்டேஜில் இப்போ இருக்குன்னு. ஓகே, இப்போ அதிக நாள் கூட ஆயிருக்காது, ஒரு மாதத்துக்குள்ளே வந்து போயிது. அது வீட்டு உள்ளே கூட கம்மி தான். இப்போ லைட்லாம் குள்ளாய் போட்டே போகிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன். உங்களுக்கு உள்ள அனுப்பி தோடம் தான் ரொம்ப 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 மோசமாக கிடக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயா ஹெவி ஒர்க் இல்லாத இடத்துல எந்த செடியும் வைக்கக்கூடாது போல இருக்குது. அதுங்களாம் என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. அதுங்க எதுக்கும் தண்ணியே கொடுக்காம ரொம்ப வறண்டு போயிருக்கு. நான் கூட வர்றப்பெல்லாம் என்னடா வளரலையேன்னு நினச்சேன். மோசமாக இருக்குது. எங்கள் அம்மா காய்கறிலாம் வாங்கிட்டு வான்னு சொல்லலை. அவங்க எப்பயுமே கேட்கவே மாட்டாங்க. நானாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் போய். இன்றைக்கி வந்து புதன்கிழமை சந்தை. நாங்களும் எப்படி வந்து உடனே போகிற ஐடியாவில் வரலங்க. சிவாவுக்கு ஸ்கூல் திறக்க எப்படியும் 4ஆம் தேதி சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. அது வரையும் இங்கே தான் இருப்பேன். அங்கே இருந்தால் மைண்டு ஒன்றும் ஃப்ரீ இல்லை. போன வாட்டி பிஞ்சு வச்சுருந்ததா மாதுளை காய் காய்ச்சிச்சு பாருங்கள். ஆனால் எங்கள் மாமனார் பக்கத்துலேயே ஒரு மாங்கனை வச்சிட்டாரு. சிவனியா ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா, க்யூட்டா. ஏன் செலெக்ஷன் 3 கலர் செலக்ட் பண்ணது நான் தான். நானும் சிவா தோட்டத்துக்கு செடிக்கெலாம் தண்ணி விட்றேங்க. பாவம் அதுங்களும் அப்புறம் என்ன பண்ணும். அதான் குள்ளாய் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணணும், தண்ணி பிடிச்சி வைக்கணும். முக்கியமாக மாமியார் வந்தால் நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா அவங்க பாவம் வந்து தனியாக இருப்பாங்க. நம்ம வந்தோம்னா கூட ஒரு துணையாக இருக்கும். அங்கே ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்களா, இங்கே வந்தால் எங்கள் கூட ரெஸ்ட் எடுப்பாங்க. நாங்களும் இதுக்கு மேலே போனோம்னா எப்போ வர போகிறோம்னு தெரியாது. ஸ்கூலு அது இதுன்னு அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். அதான் வந்தோம் அப்படியே சரி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நைட்டு இந்த ரொட்டீன் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். வாங்க சந்தைக்கு போய் ஸ்வீட் பண்ணுன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்தோங்க. அது பெண்ணாடத்துல உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே சிரிக்காமல் பேசணுமா அவனை பார்த்துக்குங்க. உண்மையாக மைதாங்க, நல்லாவே இல்லை, சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. சிவாவுக்கு இங்கே வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சும்மா ஒரு 3-4 நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவோம். எங்கள் அம்மா இன்னும் வரல. 10-11 மணி ஆகுமா நைட்டு. இன்னும் வீடுலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணல. உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். வெளியிலலாம் க்ளீன் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பக்கத்தில் காடுங்கிறதுனால பாம்பு தேல் அந்த மாதிரிலாம் இருக்குமா. அதனால் நீ நைட் டைமில் க்ளீன் பண்ணாத அப்படின்ட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. அதனால் நான் எதுவும் பண்ணலை. பெண்ணாடத்துல நம்ம ஏரியா தான் சின்னது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எல்லா காய்கறி எல்லா கடையுமே இருக்கும். பெண்ணாடத்துல யாராவது இருந்துட்டாங்க பழகிட்டாங்கன்னா அவங்க வெளியே போக பிடிக்காது. எனக்குமே இங்க வந்து 5 நாள் 10 நாள் இருக்க முடியாது, ஓடி போயிருவேன். ரேட்டு இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். பெண்ணாடம் ரேட்டு தாங்க, எவ்வளவு பெரிய சிட்டியா இருந்தாலும். நான் டீ போட்டுட்டு இருக்கேங்க. அதுவும் இல்லாம இந்த பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. இனிமே தான் கிளீன் பண்ணணுங்க. இங்க பாருங்க, வீடு ஃபுல்லா காடா. உள்ளே பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு படாதப்பட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப டிராவல் பண்ணி வந்து உடம்புலாம் வலிக்குது போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
அவளுக்கு இடம் மாறினதுனால ஒரு மாதிரி இருக்குது. கம்பெனி பூச்சி போகுது. பூச்சிங்க அதை பார்த்து அலறி போகிறான். இங்கே நிறையா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து புங்க மரம் இருக்குல்ல, அதனால் இங்கே நிறையா இருக்கும். இது அப்படியே போட்டாலும் திரும்ப வரும். ஏன்னா இங்கெல்லாம் குப்பை இருக்குது. நைட்டு இப்போ நம்ம சேஃப்டியாக இருக்கணும். காலையில் ஏஞ்சி வீட்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணால் தான். இது ஒரு நாய் கடி பச்சில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? இங்கே உள்ளது அதிகமாக இருக்கும். நல்ல நிலை இதை வதக்கி இது கூட பூண்டு வச்சு நசுக்கி நாய் கடித்த இடத்துல கட்டுவாங்க. இதை கட்டினா பல்லு வரும்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த கடித்த வாயில் சீ பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வரும். போட்டு பிதிக்கி எடுத்து சின்ன வயசுலாம் படாத வயசுலாம் பட்டிருக்கிறேன். எது வளர்ந்தாலும் விட்டுருவேன். முன்னாடி வந்து போன வாட்டி வந்தப்போ புங்க மரம்லாம் வச்சுட்டு போனேங்க. அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் காற்று நல்லா சூப்பராக அடிக்கும் நைட் டைமில். நம்ம வைக்கல உள்ளே வச்சுட்டு போனுங்க. செத்துருச்சாட்டு. சே எங்கள் அம்மாவை போய்ட்டு கூப்பிட்டு வர போகிறாங்க. நான் இத்தனை நாள் ஊரில் இருந்தேன். அப்போல்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ வந்துட்டு சந்தைக்கு போய்ட்டு வந்தால் எனக்கு ஆன்னு ஃபோன் அடிக்கிறாங்களா. பக்கத்து வீட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ணி. ஒரு காலத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டாங்க. எங்கேயுமே போக மாட்டாங்க. இங்கே தான் இருப்பேன். பிள்ளையார் கோயிலில் படுத்துருப்போம் பசங்க எல்லாம். அங்கே அப்படியே அது ஒரு மெமரி. அதெல்லாம் நினச்சா அப்படியே உள்ளே வலிக்குது கிளுன்னு. அந்த டைமுக்கு திரும்ப போக முடியுமான்னு தெரியல. ஆனால் அப்பயும் ஒரு ஆசை இருக்குது. இப்போ தெரியல இந்த வரும். அப்பயே நான் இங்கிலீஷ் எல்லாம் படிப்பேன், எல்லாம் தெரியும். இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதை பற்றிலாம் அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா லைஃப் டோட்டலாக மாறி போயிருந்துருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு படியில் இருக்கிறதா நேரம் நல்லா டெவலப் ஆகலாமோ தோணுது. ஏம்மா வாங்கிட்டு வந்திருக்குமா? அதான் சொன்னேன்லங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு வெத்தலை பாக்கு இல்லாமல் இருக்கவே முடியாது. இவங்களெல்லாம் வெத்தலை பாக்கானு புயல போட்டுட்டு தான் இருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்குமா? வா போகலாம். அங்கே வீட்டில் இருக்கு. நீ வரும்போது தான் கொடுக்கலாமா? வா. அதாங்க போயிட்டு அப்படியே சாப்பாடுலாம் ஒன்றும் செய்யலாம். அங்கேயே முட்டை வேக வச்சிருக்கா. டீ போட்டு குடிச்சிட்டு காய்கறிலாம் வாங்கணும். நேரம் உட்காந்துட்டு வரலாம். லைட்டெல்லாம் நிறுத்திட்டு தான் போகிறாங்க எங்கே போனாலும். விஜய் 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காருமான்னு சொல்கிறேன். இல்லை நான் நித்தியமாக வீடியோ எறிக்கூடாதுறாங்க. 6 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாலும் எங்கள் அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் வருவாங்க. கடமை தவறாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் நாடு. ஆஹா கண்ணு தெரியாது, அதான் லைட் அடிக்க சொல்கிறாங்க. அடிக்கடி கமெண்ட்ல என்கிட்ட நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மாமியார் வீட்டுக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்பயும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. உண்மைதாங்க, எனக்கு மாமியார் வீட்டுக்கு வந்தால் ஜாலி. இப்போ ஜாலி. ஒரு நேரத்தில் மாமியார் வீட்டுனா பயம். ஏன்னா என் ஒய்ஃபை நான் லவ் மேரேஜ் தானே பண்ணேன், இழுத்துட்டு வந்தப்போ. அப்போ அவங்க கேஸெல்லாம் கொடுத்து ரொம்பவே வீட்டுலேயே விட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப 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 ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே இதாக இருக்காதுல்ல. அப்புறம் அப்படிலாம் போய் போராடி தான் வந்தோம். நாங்கள் எல்லாம் இங்கே ஒத்துமையாக கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஊர். நான் இங்கே தான் வளர்ந்தேன். 8வது முடிச்சுட்டு ஓடி வந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 வயசு 22 வயசு வரையும் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் 22 வயசில் நான் கல்யாணம் பண்ணேன். அதனால தான் ஊரை விட்டு போனேன். இவங்க எல்லாருமே எனக்கு பழக்கம். என் மாமியார் எல்லாம் பக்கத்து வீடு. ரொம்ப க்ளோஸாக சின்ன வயசுலேருந்து விளாண்டோம். என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டோம். அதனால எனக்கு இங்கே வந்தால் ஜாலி தாங்க. அது இல்லாமல் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இங்கே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குங்க வந்தால். சைலண்ட்டாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. முக்கியமாக சுல்லாங்கடி இல்லை. நிம்மதியாக தூங்குறேன், வீடியோ எடுக்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு இல்லை. நம்ம போய் தானே ஆகணும். என் பையனுக்கு ஸ்கூல் இல்லை, அவனையும் கூட்டு வந்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு அம்பாரம் வந்தால். ஒருவேளை நாங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டு செட்டில் ஆகி நல்லா இருந்தோம்னா இங்கே தான் வந்து செட்டில் ஆகும். என்னோட ரொம்ப சூப்பரான ஊர் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே எனக்கு ஏற்ற வீடு இல்லை. அங்கே எனக்கு ஏற்ற ஒரு வீடு இருந்தால் அங்கே இருப்பேன். அப்படி முடியலங்கிற பட்சத்துக்கு இங்கே வந்து இருப்பேன். கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு இதாக வரல. ஒரு மகா மட்டமான சோம்பேறியை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு தண்ணி எடுத்துருவாடிங்கன்னா தண்ணி எடுக்க போக மாட்டாங்க. அவங்க அம்மா திரும்ப வேலையை காட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இப்போ வருவாங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வரணும். சொல்லு பெண்ணா, எப்படி நீ இப்படி இருக்க? நான் வாக்குவாதம் பண்ண விரும்பவில்லை. ஐயோ, இவங்க பெரிய பட்டிமன்றத்தில் இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. சொல்கிறதுக்கு இல்லை. நான் வீட்டு மாமியாரை கூப்பிட போகிறேங்க. என்னமோ தெரியல, இங்கே வந்து அதிசயமாக தூக்கம் வருது. நேரத்தில் இருந்தால் 10-12 மணி தூக்கமே வராது. வந்தாலே தூக்கம் வருமா வருது. இவங்களுக்கு என்ன ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் போய்ட்டு குறுக்கு ரோட்டில் போய்ட்டு அவங்களை கூப்பிட்டு வரணும். பஸ்ஸுக்காரன் நிறுத்த மாட்டானா. ஸ்பீடு பிரேக்கில் இறக்கி கொடுத்துட்டு போனானா கூட இவனை இறக்கி விட மாட்டாங்க. என்னமோ ஃப்ளைட்டில் ஏதோ லேண்ட் பண்ணி இறக்கி விட போகிற மாதிரி சீனாக காட்டுறாங்க. ரன்னிங்லேயே கதவை திறந்து விட்டு போய் போகலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கூப்பிட்டு வந்துடுறாங்க. மணி 10:30. ஏதோ சிக்கன் ரைஸ் கேட்டாங்க பொண்ணு, அதனால் வாங்குறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சிக்கன் ரைஸ் வாங்க குறுக்கு ரோட்லேருந்து சேர்த்து தான் அழலாம் அலைஞ்சிட்டாங்க. சிக்கன் ரைஸ் எங்கேயும் கிடைக்கல, முடிஞ்சிச்சு. ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். அதனால் வந்ததுக்கு ஒரு 5 புரோட்டா மட்டும் வாங்கிட்டு போகிறோம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுதான் அம்மா வந்திருக்காங்க. நீ போட்டு மனசாட்சி இல்லாமல் தூங்கிட்டு இருக்க.
கூட்டு வந்தாச்சுங்க. 5 புரோட்டா வேணும் வந்திருக்கோம். ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுக்க வேண்டியதான். ஈரோட்டில் வந்து இந்த கறி பலாவும் அப்புறம் என்னம்மா கறிப்பலாவும் இதுவும் பிடிச்சி வந்துருக்காங்க. இது பழிக்காது, இது வாய்ப்பு இருக்கு, கிழங்கு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு. அதுக்கு வெட்டுப்பட்டு இது வேர் மொத்தம் 2 தானம்மா சொன்னேன். இது வேர்ல இருந்து தான் முளைக்கும் அந்த கறி. அந்த வேர்ல இருக்குது நல்லா பிடிக்கிட்டு சரி வேர் இருக்குதா வச்சு பார்ப்போம் காலைல. அப்புறம் அந்த எலுமிச்சை புட்டு வந்துருக்காங்க, மரமாவே ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்லிச்சு எங்க அம்மா. வேரோட பிடிங்கன்னா கண்டிப்பாக பழிச்சிடும். நைட்டு தண்ணியில் போட்டோம்னா சிக்கன் காலைல கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஊனி வச்சோம்னா வேர் இருக்கா ஏதோ தெரிஞ்சது பிடிங்கிருப்பாரு. சளி வேர் இருக்கு, ஆணி வேர் இல்லை. பார்த்தோம் அடியில் கொஞ்சம் எருவள்ளி போட்டு போனோம்னா பழிச்சிக்கணும்னு நினைக்கிறோம். மண்ணு நல்லா இருக்குது அவங்க மண்ணு. பக்கெட் ஒன்று தண்ணி ஊற்றி போட்டு பாய்ங்க.